நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் சக்தி ராஜா, சர்வம் சக்திமயம். ஆனி மாதத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனி 15 தேதி, ஆங்கில தேதி பார்த்தோம் அப்படின்னா 30/6/2024 அதிகாலை 2:50 மணிக்கு புரட்டாதி 2ஆம் பாதத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறார். இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் அத்தனை பாவங்களும் அதற்குண்டான சாராம்சம் என்ன, அந்த வக்ர நிவர்த்தியை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எந்த மாதிரி பலாபலன் 12 ராசியில் உள்ள நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ வக்ர நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கார். கிட்டத்தட்ட 140 நாட்கள் வக்ரகதியாக இருக்கார். சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 இந்த பாவங்களில் சனி பகவான் குரு பகவான் வரும் காலம்தான் சனி வக்ரகதி ஆகக்கூடிய காலங்கள். இப்போ சனி பகவானுடைய காரகத்துவம் என்னென்ன பாவகமோ அதனுடைய பாவக அதிபதியான அந்த கிரகம் அனைத்து வித பலன்களையும் கெடுப்ப. ஏன்னா சனி பகவான்ன்றது அசுப கிரகம் இல்லையா? ஆனால் உங்கள் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் என்ன காரகத்துவம் வாங்கியிருக்கார், என்ன நட்சத்திர ரீதியில் இருக்கார் அப்படின்ற விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணுறக்கூடிய விஷயம். சரி, இந்த காலகட்டம் ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருக்காரோ அவர்களுக்கு இந்த 140 நாட்கள் யோக பலன்களை தான் தருவார். அது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கட்டும், சஷ்டகஸ்தானத்தில் இருக்கட்டும், 12ஆம் இடத்துல இருக்கட்டும், எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுடைய சனி இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சனி வக்ரகதி ஆகாமல் ஜனன ஜாதகத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த காலகட்டம் சற்று தாமதங்களையே கொடுக்கும் அனைத்து விஷயங்களையும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாது இந்த சனி பகவான் ஆயுள் காரகத்துவ கிரகம் இல்லையா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நிலை என்ன, இந்த காலம் உங்களுடைய காலமாக்கி கொள்ள என்னென்ன கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் இந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகார ரீதியான வாழ்வியல் பரிகாரத்தை எப்படி மேற்கொள்ளலாம், நம்ம சொல்ல போகிற விதிகள் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய வாடிக்கையாளர்கள், இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் உண்டான வெற்றியை நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறது, இந்த வக்கர பயிற்சியை எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில் சரிவகமாக நடந்து கொள்வது, எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும், இந்த 140 நாட்களும் சனியினுடைய தாக்கம் குறைந்து வெற்றியை உங்களுக்குள்ளாதாக்கி கொள்ளக்குண்டான காலம், அதுக்குண்டான சூழ்நிலை, அதுக்குண்டான பரிகார ரீதியான ஒரு அமைப்பு தான் நம்ம இப்போ சொல்ல இருக்கிறோம். ஆமாம், இந்த சனி பகவானுடைய காரகத்துவமே மிகப்பெரிய ஒரு ஸ்தான பலம் உள்ள காரகத்துவம் இல்லையா? அதனால் 12 ராசியில் அமர்ந்த நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் இந்த வக்ரம் உங்களுக்கு என்னென்ன தீர்வை கொடுக்கணும். எவர்திங் பி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான், மற்றவா கையில் கிடையாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் முயற்சி செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை 100% உங்களுக்குள்ளதாகும். சரி நேயர்களே, வாங்க 12 ராசிகளில் உள்ள 27 நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் வக்ர சனியினுடைய பலனை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். நெகட்டிவ் என்ன வேணாலும் இருக்கட்டும், பாசிட்டிவ் எதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய நெகட்டிவை நாம் எப்படி கலைக்கிறது வாங்க தெரிஞ்சுக்கலாம். பாக்கியத்திற்கு வித்தான தனுசு ராசி நேயர்களே, பாக்கியஸ்தான ராசி சார் நீங்கள். ஆமாம், இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு சாதகமா பாதகமா? தனுசு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது சார். 19 நம்ம தனுசு ராசிக்கு இது நடக்கும், இதை நடக்கக்கூடாது, இதெல்லாம் ஜாக்கிரதையா கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போகிறதுக்கு நாம் இல்லை. தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் நட்சத்திர ரீதியான தீர்வு. ஏன்னா மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான், பூராடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், அப்போ உத்திராடத்துக்கு உண்டான அதிபதி கிரக காரகத்துவம் எல்லாம் மாறுது. அப்போ எப்படி நம்ம ஒரே பலனை சொல்லிட்டு போகிறது? அப்போ இந்த சனி வக்கரம் இந்த நட்சத்திர ரீதியான பரிகாரத்தை நம்ம சொல்லணுமா இல்லையா? அப்போ இந்த நட்சத்திர ரீதியான பாதங்கள் வேறு இருக்குது. அது சூட்சமும், அது மைக்ரான் பாயிண்ட் ஆஃப் வியூ. அட்லீஸ்ட் ஒரு 60% பலாபலனை தெரிஞ்சு இந்த வக்ர
கதியை உங்களுக்கு எப்படி வெற்றியாக்கணும் அதை தெரிஞ்சுக்கோங்க. என்னை பின்தொடரக்கூடிய நேர்கள் வெற்றியாளனாக மட்டுமே நீங்கள் ஆக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமே தான். அனைத்து வித மக்களும் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடாது. தன்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மைனஸை தெரிஞ்சுட்டு பாசிட்டிவ் ஆகிடணும். அடுத்தடுத்து தன்னுடைய வாழ்நாள் பரம்பரையே பாக்கியமாகணும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலம் முதல் 90 நாட்கள் யோகம். சனி பகவான் புரட்டாதியில் இருக்கிற வரைக்கும் வெற்றி, அனைத்து காரியமும் ஜெயம். நீங்கள் தைரியமாக செய்யலாம். உங்களை யாரும் பயமுறுத்த வேணாம். எல்லாம் பயமுறுத்துறாளா எதையுமே ஆலோசனை பண்ணாதீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திர தீர்வு உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும். 100% அடித்து சொல்கிறேன். ஆமாம், இன்னும் ஷார்ப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாத ரீதியான பயன்பாடு தெரிஞ்சுக்கணும்னா அதெல்லாம் மைக்ரான் டைமிங் ஆகும். உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும். மூலம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வக்கர பயிற்சியினுடைய வெற்றியை உங்களுக்குள்ளாக்கி கொள்ள அரச மரத்தின் கீழ் உள்ள விநாயகரனுடைய வழிபாடு யோகத்தை தரும். பரிகாரம்னு சொல்லிட்டேன், சிம்பிளான பரிகாரம் தான். ஆமாம், அப்போ விநாயகரை என்னைக்கு வழிபாடணும்? ஒரு சதுர்த்தியில் வழிபடலாம், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை கொஞ்சம் நடக்கும் தூரத்துலையோ கொஞ்சம் போகிற தொழில் இருக்கார் அப்படின்னா அரச மரத்தின் கீழ் உள்ள விநாயகர் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கரகதியிலிருந்து பாதுகாப்பு கொடுப்பார். அவ்வளோதான், இதான் பாசிட்டிவ், எடுத்துக்கோங்க. மூல நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் யோகம், அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் கவனம். அப்போ சதயத்தில் பயணிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது, கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது. அப்போ பெரிய முயற்சிகள் செய்யாதீங்க. சதயத்தில் போகும்போது பெரிய முயற்சிகள் செய்யாதீங்க. இந்த 90 நாட்கள் உங்கள் நாளாக ஆக்கிக்கிட்டுங்க. இன்னும் நம்ம வெற்றி பெற அரச மரத்து விநாயகரை பாருங்கள். சின்ன ரெமடி தான், ஃபாலோ பண்ணுங்கள். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 90 நாட்கள் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கணும். பூரட்டாதியில் சனி வக்கரமாகும் காலம் உங்களுக்கு உங்களுடைய காலங்கள் இது அல்ல. அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் சதயத்தில் போகக்கூடிய நாட்கள் உங்களுடைய காலம். அப்போ இந்த முதல் 3 மாதத்திற்கு பாதுகாப்பாக இருக்கணும். பெரிய முதலீடுகள் செய்யக்கூடாது, பெரும் பயணம் மேற்கொள்ளக்கூடாது. அப்போ தினசரி வாழ்க்கையை வாழ்ந்துதான் சார் இருந்தாகணும். கண்டிப்பாக வாழணும், இல்லைன்னு சொல்லலை. எந்த ஒரு காரியமே செய்யக்கூடாதுலாம் சொல்லலை. அப்போ நம்ம அடுத்த கட்ட நகருக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றி லட்சியமாகக்கூடிய விஷயங்கள் சற்று ஒரு 3 மாதத்திற்கு கொஞ்சம் நெகழ்ச்சி பண்ணுங்க. இல்லை சார் நான் முடிச்சாகணும் இந்த காரியத்தை அப்படின்னா சுய ஜாதகத்தை நல்லா பரிசீலனை பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன தீர்வு இருக்குன்னு கண்டிப்பாக பாருங்கள். கட்டாயம் தீர்வு இருக்கும். அப்போ போராட நட்சத்திரக்காரர்கள் இந்த வக்கரகதியிலிருந்து சனியினுடைய பாதுகாப்பாக இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கொள்வதற்கு மடப்பள்ளியில் வேலை செய்கிறா இல்லையா, அந்த கோயிலில் மடப்பள்ளியில் வேலை செய்வா, அந்த ஜாமாங்கழுவா, கூட்டுவா, பெருக்குவா, மட்டும் வேலை, அடித்தொண்டர்கள். அவங்களெல்லாம் தொண்டர்கள்லாம் தொண்டர். அதான் சொல்ல சேக்கிழார் பெருமானே அதான் சொல்கிறார், அடியேனுக்கு அடியேன்னு சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி கோயிலில் அந்த சுத்தம் செய்யக்கூடிய பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, ஏதாவது பணம் கைமாத்து கொடுங்க, தானம் கொடுங்க. அதை பற்றி தப்பு கிடையாது. ஆமாம், எப்பயுமே இந்த பூராட நட்சத்திரக்காரர்கள் கோயிலில் பணிபுரியக்கூடிய, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுத்தம் பண்ணுற வேலை இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பெண்களுக்கும் ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்ச இந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வக்கரகதி மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பதை தடுக்கவே முடியாது. சனி கொடுப்பதை போல எவராலும் கொடுக்க முடியாது, கெடுப்பனாலும் அவரை போல கெடுக்கவே முடியாது. 2 பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறா ஜாதகத்தில். அப்போ தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் யோகம், அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் கவனம் கவனம் கவனம், கூடுதல் கவனம். முதல் 90 நாட்களில் உங்களுடைய நாள் வெற்றி நாள். எவர்திங் பி பாசிட்டிவ் இன் யுவர் லைஃப். அப்போ பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தைரியமாக செய்யுங்க. சனி எந்த வகையிலும் உங்களை பாதிக்க மாட்டார். ஆமாம், நான் சொல்கிறது 19 ராசிக்கு பொதுவான கருத்தில் நட்சத்திர ரீதியான ஒரு ரெமடி தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த சனியினுடைய ஆதிக்கத்தை மேலும் தங்களுக்குரியதாக்கி கொள்ள இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணால் வாழ்வியல் ரீதியான ஒரு பரிகாரம், ஊனமுற்றவாளுக்கு கட்டில் மெத்தை வாங்கி கொடுங்க. ஒரு அதாவது கொஞ்சம் நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்பத்திரி கூட சரி சார், நீங்கள் இந்த பெட்டு கட்டில், இரும்பு கட்டில் பெட்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சார்.
ஒரு அரசு துறை ஹாஸ்பிட்டல் கூட வாங்கி தரலாம், தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். அப்போ முடியாதவங்களுக்கு ஒரு முதியோர் இல்லத்தை தேர்ந்தெடுத்து ஒரு கட்டில் மெத்தை வாங்கி கொடுங்க. இந்த கட்டில் மெத்தை காரகத்துக்கும் சனி பகவானுக்கும் இந்த உத்திராட நட்சத்திரக்காருக்கும் நிறைய சீக்வன்ஸ் இருக்குது, நிறைய தொடர்பு இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பெறக்கூடிய ஒரு ரகசியம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஆமாம், இந்த தனுசு நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்கும் சொல்லக்கூடிய ரெமடியை தயவு கூர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. என்னுடைய நேயர்கள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய வசந்த காலமாக இந்த வக்கரகதி எடுத்துக்கோங்க. வாழ்க வாழ்க வாழ்க. இந்த சனி வக்கரமாக கூடிய இந்த காலம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக யோசத்தின்னு நான் சொல்லிட்டு வரேன். இருந்தாலும் உங்களுடைய இந்த 140 நாட்களில் எந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜெயம் காலம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றி எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது, தன்னுடைய பரம்பரையெல்லாம் எப்படி நல்ல சௌகரியமாக இருக்கிறது, பெரிய பெரிய ஜாம்பவான்களாக வெற்றியை சந்திக்கும் நபர்களாக நம்ம எப்போ தான் மாறுறது, உங்களுடைய பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி சுய ஜாதகத்தை இந்த அம்பாளுடைய அருளால் உங்களுடைய சௌபாக்கியம் அத்தனை என்னுடைய நேயர்களுக்கு கிடைக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. குருதட்சிணை செலுத்தி, இந்த குருதட்சிணை அதில் பாதி பகுதி என்னுடைய அம்பாளுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். அதனால் இந்த குருதட்சிணை செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாளில் பிறருடைய பாக்கியத்தை பெருசாக்கிறதுக்கும் உங்களை உசத்தி ஆக்கிறதுக்கும் இந்த பகவான் எனக்கு சேவார்த்தி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க.